முதல்வராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அது யார் குற்றவாளி. தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே பிஜேபி வந்து கால் ஊன்ற முடியாது. இங்க வேறுன்றது வந்து சாத்தியமே இல்லை. அதை தெரிஞ்சுதான் அவர் வெளியே வந்தாருன்றீங்களா? உதயநிதி முதலமைச்சரை பத்தி பேசும் போதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தரை பத்தி பேசுற மாதிரி தான். முதலமைச்சர்ன்றவர் வந்து ரெஸ்பெக்டபிள் பர்சன். அந்த ஒரு முதலமைச்சரை வந்து தாக்கி பேசுறது வந்து எப்பயுமே பெரிய அரசியல் தலைவர்கள் செய்யறது வந்து நாகரிகமான செயலா. இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த போதை கலாச்சாரம், படுகொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், இது எதனால் நடக்குது? போதையில தான் செய்யணும். இந்த கலாச்சாரத்தை இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது யாரு? டிஎம்கே. விஜயை வந்து எதையுமே செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு இப்போ மக்கள் பேசிக்கிறாங்கல்ல. 5 வருஷமா செஞ்ச ஊழல் வந்து வெளியே தெரியும். வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். இது ஒரு இனிய நிகழ்ச்சி. பரபரப்பு கேள்விகள், பரபரப்பு பதில்கள். என் பக்கத்தில் தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சி மாநில தலைவர் திரு தக்ஷன் விஜய் அவர்கள் இருக்காங்க. ரொம்ப பரபரப்பான நேரத்தில் பரபரப்பான கேள்வியோடு நானும் காத்திருக்கேன். வணக்கம். ஏன் பரபரப்புன்னு சொல்கிறேன்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு 2.5 வருஷமாக தான் கட்சி ஆரம்பித்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் உள்ளே வந்ததுலேருந்து அரசியல் பரபரப்பாயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உங்கள் மனசில் தோணுது? இந்த பரபரப்புக்கு காரணம் விஜய் அவர்கள் தானா? 200% அது விஜய் அவர்கள் தான் அதற்கு காரணம். இதுக்கு முன்னாடி தொலைக்காட்சிகளெல்லாம் வந்து எல்லாமே சீரியல்ஸ் பார்ப்பாங்க, படங்கள் பார்ப்பாங்க, பாடல்கள் பார்ப்பாங்க. இப்போ எல்லா வயசுக்காரங்களும் வந்து நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, விவாதங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக விஜய் இப்போ எந்த நிலைமையில் இருக்காருன்னு கூட கேட்குறாங்க. ஒரு வயசான பாட்டி கூட விஜய் இப்போ எந்த நிலைமையில் இருக்காரு, டிவியை போடு அப்படின்னு கேட்குற அளவுக்கு விஜய் ஒரு வைப் பண்ணியிருக்காரு. இது என்ன காரணத்தினால விஜய் வந்து இப்படி ஒரு மாஸ் மீடியாவையே வந்து அபகரிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்க? சினிமா மூலமா பிரபலம் அடைஞ்சிட்டாரு. ஒரு உச்ச பெரும் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்டா தமிழ்நாடு பூரா அறியப்பட்டாரு. சின்ன சிறுவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அவர் ரீச் ஆயிட்டார். ஆட்சி நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் முழுக்க காரணம் தமிழக மக்கள் விஜய் அவர்களுடைய மேல் வைத்திருந்த பாசமும் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் தான் காரணம். ஸோ அப்போ இப்போ எல்லாருடைய குடும்பத்திலையும் அவர் வந்து ஒரு பார்ட்டா மாறிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே, நான் உங்கள் அண்ணன், நான் உங்கள் தம்பி, நான் உங்கள் சித்தப்பா, நான் உங்கள் பெரியப்பா, உறவுக்காரங்களா கூப்பிடுற மாதிரியே உண்மையிலேயே உறவுக்காரங்களா ஆயிட்டாங்கன்றீங்க. டெஃபினட்டா ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நம்ம திமுகவில் வந்து கருணாநிதி இறந்துட்டாரு, அதிமுகவில் ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க. இப்போ அந்த கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்ற பதவியை விஜய் எடுத்துக்கிட்டாரா? ஒரு வசீகரமான ஒரு முகம் கொண்ட ஒரு நபர் கிடைச்சிட்டாரா? இப்பொழுதுதான் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார். இன்னும் பல காலங்கள் அதற்கு எடுக்கும். நீங்க ஒப்பிட்டு பார்த்து சொன்ன கலைஞர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், எத்தனை வருஷ அரசியல் பாரம்பரியம், எத்தனை அரை நூற்றாண்டிற்கு மேலான அரசியல் அனுபவங்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் தனி முத்திரை பதித்தார்கள் தமிழக மக்களிடையே. விஜய் அவர்கள் சினிமா கவர்ச்சியின் மூலமாக தான் வந்திருக்கிறார் என்பது எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் அதை ஏத்துக்கிறீங்க? தக்ஷன் விஜய் அவர்களும் வந்து திரை கவர்ச்சினாலதான் விஜய் ஜெயிச்சாருன்றதை ஏத்துக்கிறீங்களா? 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து திரை கவர்ச்சி. அவர் வந்து அவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையும் தமிழக மக்கள் வந்து அவரை வந்து ரொம்ப பரிபூர்ணமா நம்பினாங்க. ரொம்ப ஒரு பிரபலம்ன்றதுனால அவர் மேல் ஒரு பாசம் வச்சாங்க. இது ஒரு விஷயமா சொல்லலாம். இன்னொன்னு வந்து டிஎம்கே ஏடிஎம்கே 70 வருட காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த இந்த இருபெரு கட்சிகள் மேல் இருந்த அதிருப்தி, அவர்கள் மேல் இருந்த கோபம், இந்த 2ம் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி. ஓகே, எப்பவுமே வந்து திரை கவர்ச்சின்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ராகவா லாரன்ஸ் அவர்கள் பேர் ஞாபகம் வருது. அவரு தாவைக்கால இணைவாரா, அறிவிக்க போறேன்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு விஜயோட சேர்ந்து பயணிப்பாரா? பயணிப்பார் அப்படின்றது நானும் வந்து சமூக வலைதளங்கள் மூலமாகத்தான் அறிந்தேன். இதுல வந்து அவர் ஒரு சினிமா பிரபலம் ராகவா லாரன்ஸ் என்பவர். இதை தாண்டி வந்து அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, அதை நம்ம பார்க்க வேண்டும். அவர் வந்து நிறைய சோசியல் சர்வீஸ் பண்றாரு, நிறைய ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் பள்ளி நடத்துறாரு, நிறைய விஷயங்கள் பண்றாரு. இன்னொன்று வந்து நல்ல பிரபலமான ஒருவர். இப்ப இது போன்ற ஒருவர் வந்து கட்சிகளுக்கு தேவை என்பதுதான் என்னுடைய எண்ணமும். சமூக சிந்தனை உள்ள ஒரு நபர் ராகவா லாரன்ஸ். ஒரு நடிகர் மட்டுமல்ல. டெஃபினட்டா. ஏன்னா டிவிகே கட்சியை பொறுத்தவரையிலும் அதில் உள்ள வேட்பாளர்கள் வந்து சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு எம்எல்ஏவா இருக்கிறாரு. சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட இன்னைக்கு அங்க எம்எல்ஏவா இருக்கிறாரு. இப்படி என்ற ஒரு பிம்பம் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க எதிர்கட்சிகள். எல்லாரும் சொல்றாங்க, யார் அரசியலுக்காக உழைத்தார்கள், யார் மக்களுக்காக உழைத்தார்கள், மக்களுக்காக உழைத்தவர்கள் யார் அதுல வந்து பதவி வகிக்கிறார்கள், அமைச்சர் பதவி வகிக்கிறார்கள் என்பது போன்ற கொஸ்டின் இருக்கு. அதுக்கு ஒரு
புள்ளி. இது போன்ற கொஞ்சம் பிரபலங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிற ஆட்கள் வந்து இந்த அரசியலுக்குள்ள வரணும். உண்மையிலே வந்து ராகவ லாரன்ஸ் அவர்கள் டிவிக்கு வராரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான். நீங்க சொல்றதுல இருந்து பாத்தீங்கன்னா, அதாவது புதியவர்கள் தான் அதிகமா இருக்காங்க தாவேக்கால அப்படின்ற ஒரு பெயர் மாறணும். நிறைய சமூக சிந்தனை உள்ளவர்கள் பிரபலங்களும் விஜயோட இணையணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது ஒரு ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கும். அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன செய்ய போறாரு? அவரு பிஜேபியோட பி டீமா இல்ல அவர் விஜயோட இணைய போறாரா? என்ன அவருடைய கதை என்ன? எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலையை வந்து பிஜேபி தான் வந்து வளர்த்து விட போகுது. அதாவது அவங்க அந்த பிஜேபியில இருந்து செய்யாம விஜய்க்கு வந்து நேரடியா ஒரு டார்கெட் கொடுக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம், விஜய்க்கு ஒரு தலைவலி ஏற்படுத்தலாம் அப்படின்னு சில மீம்ஸ் வருது. சிலர் என்ன சொல்றாங்க, அண்ணாமலை வந்து தனியாக தான் செயல்பட போறாரு, அவங்களுக்கு இவங்களுக்கு சேர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு. அப்போ தக்ஷன் விஜய் அவர்களுடைய மனதில் அண்ணாமலையின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? என்னை பொறுத்தவரையிலும் அண்ணாமலை என்பவர் வந்து பிஜேபி என்கிற கட்சியின் மூலமாக இந்த தமிழ்நாட்டிற்கு அறியப்பட்டவர். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து பிஜேபி இன்வைட் பண்ணி அவரை இந்த கட்சிக்குள்ளே கொண்டு வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது அதை நம்ம முதல்ல பார்க்க வேண்டும். அந்த 2016 வந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தார். பிஜேபிக்கு 11 லட்சத்தி சம்திங் வாக்குகள் இருந்தது. அப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீர்கள் என்றால் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி 12 லட்சம் கிட்ட வந்திருக்கு வாக்குகள். அதாவது ஒரு 75,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ணாமலை அவர்கள் தானே பிஜேபியை வளர்த்தாருலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் நடுவில். அதாவது எல்லாருக்கும் தெரிந்த முகமா கொண்டு வந்தார் பிஜேபியை. அவருடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? இல்லை, அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதாவது இப்போ இந்த 2 தேர்தலுக்கு பிறகுதான் அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக 2021 வந்து நியமிக்கப்படுகிறார். அந்த கட்சியுடைய பிஜேபி கட்சியுடைய மாநில தலைவராக 2026 சென்ற சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து 14,65,000 வாக்குகள் எனக்கு எக்ஸாக்டா. ஸோ 2.25 லட்சம் வாக்குகள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்படின்னா இது எங்கிருந்து வந்தது? ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க பிஜேபி காரங்களுடைய ஓட்டு சிதறாது, அந்த ஓட்டு எப்பயுமே தனித்துவமா இருக்கும், அது எங்கேயுமே வேற யாரும் மாற்றி போட மாட்டாங்க. அப்போனா இந்த 3 லட்சம் வாக்குகள் எங்கிருந்து வந்தது? அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக பொறுப்பேற்றதன் பிறகு இந்த பிஜேபி கட்சியில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்தது. நல்ல ஹார்ட் ஒர்க்கர், நிறைய ஒர்க் பண்ணாரு. எங்களுடைய தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியில இருந்த 60 விழுக்காடு உறுப்பினர்களும் சரி நிர்வாகிகள் எல்லாமே பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க. அந்த அளவு பயங்கரமான ஒர்க் பண்ணாங்க. அவங்களுடைய ஒர்க் வந்து வித்தியாசமா இருந்தது. பல ஆக்டிவிட்டிஸ், மக்கள் போராட்டங்கள் எல்லாமே கையில் எடுத்து நல்லா பண்ணாங்க. அவரு அண்ணாமலை வந்ததன் பிறகுதான் அது நடந்தது. அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம். அவர் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாருன்னா கண்டிப்பா வந்து அவர் நல்லா படிச்சவர். தப்பான ஒரு பி டீமா செயல்படுவாரான்றது வந்து கேள்விக்குறிதான். என்னைய பொறுத்த வரைக்கும் 200% அது இருக்காது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே பிஜேபி வந்து கால் ஊன்ற முடியாது. இங்க வேறுன்றது வந்து சாத்தியமே இல்லை. அதை தெரிஞ்சுதான் அவர் வெளியே வந்தாருன்றீங்களா அண்ணாமலை? டெஃபினட்டா அது தெரிஞ்சுதான் அவர் வெளியே வந்திருக்கும். அப்ப மோடி அவர்கள் தான் அனுப்பிச்சு வச்சாரு, அமித்ஷா அவர்கள் தான் அனுப்பிச்சு வச்சாருன்றத விட இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மாநில தலைவராக வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டதன் பிறகு அண்ணாமலை வந்து பெருசா வந்து வெளியே தெரியல. அவர் யாருமே வந்து கண்டுகொள்ள. இதுதான் உண்மை. பல போராட்டங்கள் நடக்குது. அதுக்கு பிறகு கூட நிறைய இடங்கள் வந்து அண்ணாமலை வந்து ஒரு புறந்தள்ளப்படுகிறார், ஒதுக்கப்படுது. அப்ப அவர் அந்த சூழல் எல்லாம் உணர்ந்திருப்பாரு. இன்னொன்று வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற நல்ல எஃபெக்டிவான லீடர்ஸ், நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவங்க வந்து தனியா வெளியே வந்து அவங்களுடைய அந்த குவாலிட்டியை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு லீடர் அண்ணாமலை அவர்கள். ஏடிஎம்கேன்றது வந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அவங்க எலியும் பூனையும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சிகள். அப்போ இந்த முறை டிவிகே வந்து பெரும்பான்மை பெறவில்லை. இன்னும் 108 தொகுதிகள் தான் வென்றிருக்கிறது என்று தெரிந்தவுடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் இணைந்து வந்து பேரம் பேசியிருக்காங்கல்ல, அது உண்மைதானே? அது உண்மைதானா? நடந்தது உண்மைதானா? 200% உண்மைதான். சேகர் பாபு அவர்கள் சென்று பேசியிருக்கிறார் என்று வலைதளத்தில் கூட பார்த்தேன். அந்த சபுக்கு சங்கர் அவர்கள் குறிப்பிட்டார். ஆமா, அவர் சொல்லிட்டு இருக்காரு. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லிட்டு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? திமுக சைடுல என்ன சொல்றாங்க? அதிமுக சைடுல என்ன சொல்றாங்க? எங்கேயுமே அபிஷியலா அப்படி பேச்சுவார்த்தை நடக்கல, நீங்களே ஒன்னு யோசிச்சு நீங்களே ஒன்னு பேசுறீங்கன்னு இவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்ல, இது வந்து அபிஷியலா நடத்துற பேச்சுவார்த்தை. அது ஒரு திருட போறது வந்து அபிஷியலாவா போவோம், எல்லாரையும் தெரிவிச்சுட்டா போவோம். இதுவே வந்து எவ்வளவு பெரிய களவாணித்தனம், எவ்வளவு பெரிய துரோகம். அதிமுக திமுகனா என்னது? 2 பேருமே வந்து கொள்கை ரீதியா கோட்பாடு ரீதியா எதுலையுமே ஒத்து போகாத சக்திகள். அப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதா கொடுத்த வரமும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அளித்த பிச்சை தான் எடப்பாடி அவர்கள். கரெக்டா இல்லைன்னா அவர் வெளியே தெரிவாரா? அப்போ இவர் இன்னைக்கு வந்து டிஎம்கே கிட்ட வந்து அலையன்ஸ் பேசுறதுக்கு மனதளவில் கூட நினைத்ததே தவறுன்றீங்க. நினைத்ததே தவறு. இப்ப சண்முகம் அவர்கள் சொல்றதும் உண்மைதான். அதிமுக வெளியே வந்த சண்முகம் இது மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துச்சு, நாங்கள் பயந்துட்டோம், திமுகவோட இணைய சொல்லிட்டாரு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி,
அதனால தான் நாங்கள் வெளியே வந்தோம்னு சொன்னது உண்மைதானே? உண்மை முகாந்திரம் இல்லாமல் பெரிய அரசியல்வாதிகள் எத்தனை வருடம் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவங்க கட்சிக்காரங்களாம் அதெல்லாம் சும்மா, நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, அப்போல்லாம் ஒன்றுமே நடக்கலை. எப்படி இவங்க முட்டு கொடுத்துட்டே இருக்காங்க? எவ்வளவு நடந்தாலும் முட்டு கொடுக்குறாங்களே. திருடன்கிட்ட திருடனியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒத்துக்கவே மாட்டான். எனக்கு தெரியவே தெரியாது, நான் பார்க்கவே இல்லை அப்படி தானே சொல்லுவாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் அரியணை ஏறணும்னா நாங்கள் 6 மாதம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் முதல் நாளே ஒரு அறிக்கை விட்டார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன அறிக்கை விட்டார். கடைசி இப்போ சமீபத்தில் 3 மாதம் கூட தாங்காது, ஆட்சி கவிழ்ந்து விடும் அப்படின்னு ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. நேரடியாக அவருடைய வார்த்தைகளில் ஒன்று அவங்க கட்சியை சேர்ந்தவங்களாம் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, அது திரித்து புரியப்பட்டதுன்னு. ஆனால் அந்த வீடியோவில் தெளிவாக இருக்குது, மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி அவ்வளவு காலத்துக்கெல்லாம் போகாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன ஒரு அணுகுமுறை? மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு நபர், இவங்க எப்படி இதை கொண்டு போகிறாங்க? ஏன் திமுக வந்து இப்படி தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கு? 6 மாத காலம் நாங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு முன்னாள் முதலமைச்சர் சொன்ன அடுத்த 3வது நாளே வந்து சட்டசபை நடக்கிறது. அங்கே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி விஜய் வந்து தாக்கி பேசினாங்க. ரீல்ஸ் ஆட்சி அப்படி இப்படின்னால எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இவங்களால வந்து அதை ஜீரணிக்க முடியல, பொறுத்துக்க முடியல. டிஎம்கே கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து கூட்டணி கட்சிகளை நம்பி தான் இருக்காங்க. கூட்டணி கட்சிகளே ஆல்மோஸ்ட் எல்லாமே வெளியே வந்துட்டாங்க. அதனால வந்து ஏற்பட்ட ஒரு மன உளைச்சலும் ஒரு டிப்ரெஷனால அப்படி பேசுறாருன்னு நினைக்கிறேன். என்ன கேட்குறேன், இப்போ ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம ஊசி போட்டோன்னா நமக்கு சரியாயிடும். இப்போ நான் சொல்றது வந்து இப்போ அவங்களுடைய ஆட்சியை பொறுத்தவரையிலும் இப்போ டிவிக்கு வந்து அவங்க எதில் கிரிட்டிசைஸ் பண்றாங்க? நிறைய வன்முறைகள் நடக்குது, நிறைய கொலைகள் படுகொலைகள் நடக்குது, நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, போதை கலாச்சாரம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இதை தான் வந்து காரணம் சுட்டி காட்டுறாங்க. ஐயோ இந்த ஆட்சியில் வந்து தலைவிரித்து ஆடுகிறது என்று. அப்போ கடந்த 5 வருட ஆட்சியை எடுத்து பாருங்கள், இதை விட 100 மடங்கு அதிகமாக நடந்தது. இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த போதை கலாச்சாரம், படுகொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், இது எதனால் நடக்குது? போதையில தான் செய்கிறாங்க. இந்த கலாச்சாரத்தை இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது யாரு? டிஎம்கே தான், ஏடிஎம்கே தான். இவங்க ஆட்சிகளில் தான் இது வந்து பல்கி பெருகியது. அப்போ போதை கலாச்சாரம் கடந்த 5 வருட ஆட்சியில் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களே ஏறத்தாழ 5000 கோடி போதைப் பொருட்கள் கடத்தல் பிடிபட்டார்கள் என்று இடி வழக்கு பதிவு செய்து வழக்கு நடந்துட்டு இருக்கு. இல்ல அவங்க சொல்றதை பார்த்தா விஜய் தான் ஏதோ ஒரு சூட்கேஸ்ல வந்து இந்த இதெல்லாம் கொண்டு வந்து அவர் ஆட்சி இன்னும் ஓபன் பண்ணிட்ட மாதிரி அவங்க வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க. அதனுடைய தாக்கத்தை வந்து இன்னைக்கு கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த அரசை வந்து குறை சொல்லுகிறார். உதயநிதி அவர்களுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நக்கலாகவும், அது ஒரு எப்படி சொல்கிறது, அது முதலமைச்சரை பற்றி பேசும்போதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தரை பற்றி பேசுகிற மாதிரி தான், ஒரு வேண்டாத நபரை பற்றி பேசுகிற மாதிரி தான் அவருடைய அந்த பாடி மாடுலேஷன்லாம் இருக்குது. 20 வருஷம் காங்கிரஸ் இங்கே கூட இருந்துச்சு, இப்போ முதுகில் குத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு. இவங்களும் வந்து வாஜ்பாய் காலத்தில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணவங்க தான். எப்படி திருப்பி 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 காங்கிரஸ் இதை குற்றம் சொல்லிட்டு இருக்கிறாங்க? ஒருவேளை இப்படி சொல்லி அவங்க மனசை தேத்திக்கிறாங்க. முதலமைச்சர்ன்றவர் வந்து ரெஸ்பெக்டபிள் பர்சன். அந்த ஒரு முதலமைச்சரை வந்து தாக்கி பேசுறது வந்து எப்பயுமே பெரிய அரசியல் தலைவர்கள் அது செய்கிறது வந்து நாகரிகமான செயலா அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டின் வருது. அப்போ அதை வந்து அவர் செய்கிறார் அப்படின்னா, நாங்கள் ஒரு முதலமைச்சர் பரம்பரை, ஆகவே அப்படிதான் பேசுவோம் என்கிற அந்த திண்ணம் தான் இருக்கு காரணம். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ரொம்ப கம்பீரமாக, இது உங்கள் கோட்டை மனக்கோட்டை கட்டிட்டு இருந்தீங்க, வருங்காலத்தில் எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு விஜய் ஆட்சியை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்றது. அதுக்கு சாத்தியம்? எதிர்கட்சிகள் இருந்தால்தான் நல்லாட்சி நடக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது உங்களை எதிர்க்கிறதுக்கு ஆள் இருந்தால் தான் நீங்கள் வந்து பயப்படுவீங்க. அப்போ தான் நீங்கள் இன்றைக்கி டிவிகே பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த டிவிகே ஏன் வந்து பயப்பட்டு ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா எதிர்க்கிறாங்க. அத்தனை பேர் காம்படிஷன் இருக்கிறாங்க, ஆப்போசிஷன் இருக்கிறாங்க. ஸோ அப்போ எதிர்ப்புகள் இருந்தால் தான் நம்ம வளர முடியும். ஸோ அவர் எப்படி அவருடைய சொந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஸோ எதிர்கட்சிகளே இல்லாமல் நான் மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சரியாக இருக்காதுன்னு இல்லை. இப்போ பொதுவாக வந்து விஜய் அவர்களுடைய அந்த நன்றி தெரிவிப்பு விஷயத்தை வந்து நிறைய பேர் வேறு வேறு விதத்தில் போயிட்டுருக்காங்க. ஆனால் அவர் வருத்தப்பட்டார். விஜய் அவர்கள் 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் உடனே எதிர்பார்க்குறார் ரிசல்ட்டை. அப்போ 6 மாதம் நீங்கள் டைம் கொடுக்குறேன்னு சொன்னதே ஒருவேளை ஒரு சிக்னலா, உன்னை 6 மாதம் கூட இருக்க விட மாட்டேன் அப்படின்றதுக்கு சிக்னலாக நீங்கள் நினைக்கிறீங்களா? இது சிக்னலாகவும் நினைக்கலாம், இல்லைனா இவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே வெளியேறிட்டாங்களே அவங்களுக்கு கொடுக்குற வார்னிங்காக கூட இருக்கலாம், வைத்தறிச்சலாக கூட இருக்கலாம். முதல்வர் மிரட்டுறதுலாம் இது முந்திலாம் இருந்ததா? அந்த காலத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் இல்லை கருணாநிதி அவர்கள் காலத்தில் 6 மாதம் உனக்கு கெடு, ஒருத்தர் ஆட்சி அமைக்கிறாரு, 6 மாதம் தான் உங்களுக்கு கெடு, நான் அப்புறம் அவங்க தொந்தரவு பண்ணுவேன், இப்போ தொந்தரவு பண்ண மாட்டேன், ஆனால் 6 மாதம் கழிச்சு தொந்தரவு பண்ணுவேன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் சொல்கிறதெல்லாம் இப்போ தான் அப்படி நடக்குதா? இல்லை எல்லாருமே பொதுவாக எதிர்கட்சிகள்லாம் இப்படி தான் பேசுவாங்க?
எதிர்க்கட்சி என்றால் எல்லாருமே பேசுறது தான். ஏடிஎம்கே இருந்த டைமில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையில் வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்தப்பட்டார், எவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அதாவது எதிர்க்கட்சிகள்னா அது எப்படியும் அது எதிர்க்கிறது தான் எதிர்க்கட்சிகள். அந்த வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. இல்லை, எதிர்க்கிறதுன்றதை விட அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுறதுன்னு இவங்களுடைய வேலை. ஆனால் இவங்க ஏன் எதிர்க்கிறாங்க? விஜயை வந்து எதையுமே செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு இப்போ மக்கள் பேசிக்கிறாங்கல்ல. எது நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம். 5 வருஷமா செஞ்ச ஊழல் வந்து வெளியே தெரியக்கூடாது. ஓ, இந்த ஆட்சி அதிகாரம் நம்மை விட்டு போகக்கூடாது. ஓ, அதனுடைய கூக்குரல் தான் இது. இப்போ பாருங்க, மின்சாரத்துறையில் ஊழல், நீங்க எந்த துறை எடுத்து பாருங்க, எந்த கட்டுமான துறையில் ஊழல், எந்த துறையை எடுத்து பார்த்தாலும் அதுல எல்லாமே ஊழல் வந்து டிஎம்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ். இதை பத்தியெல்லாம் பேசும்போது எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு ஸ்டாலின் அவர்கள். கவனிச்சிருக்கீங்களா? அதுதான் இப்போ இவர்கள் செய்த ஊழல்கள் எல்லாம் வெளியே அம்பலப்படுத்தப்பட்டால் என்ன நிகழும்? அவங்களால எல்லாம் ஜெயிலுக்கு போவாங்க. ஸோ அதுக்கு பயந்து கூட ஒரு ஏதோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு ஒரு ட்ரபிள் கொடுக்கணும், கஷ்டம் கொடுக்கணும், அப்படி பார்த்து என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. எல்லாமே ஒரு ட்ரையிங் தான் நடக்குது. வெள்ளை அறிக்கை, இந்த அறிக்கையில் நிறைய பாம் இருக்குமா திமுகக்கு? இவங்க செஞ்ச எல்லா ஊழலுக்கும் இவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அது வந்து பயங்கரமான விபரீதமாக இருக்கும். வெள்ளை அறிக்கை வெளியே வந்தால் கண்டிப்பாக இவங்க எல்லாமே ஜெயில் தான். இவங்க குடும்பம் எப்படி இந்த கோடிகள் சம்பாதித்தது, இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஃபாரினில் வரைக்கும் எப்படி கொண்டு போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, பிளாக் மணி எவ்வளவு பதுக்கி வச்சுருக்கிறாங்க, எவ்வளவு சட்டவிரோதமாக செயல்பட்ட எத்தனை குவாரிகளிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கற்கள், அதன் மூலமாக எத்தனை கோடிகள் வந்து சம்பாதித்து எங்கே கொண்டு பதுக்கி இருக்கிறாங்க, இதெல்லாம் இவங்க பதில் சொல்லணும்ல. மணல் கொள்ளை இதில் வந்து சம்பாதிச்சது எங்கே கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலம் வரும். அந்த வெள்ளை அறிக்கை வந்து சமர்க்கப்பட்டால் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எஸ், சகாப்தம் க்ளோஸ். ஓ, அப்போ அதுக்குள்ளே இவர் அப்படியே அமைச்சிடலான்னு பார்க்குறாங்களோ? இல்லை, இருக்கே வெளியிடுறதுக்கு முன்னாடியே பேக்கப் பண்ணிடலான்னு ட்ரை பண்ணுறாங்களே. சொல்லிட்டீங்க. சரி, விஜய் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப வருத்தப்பட்டார். அரசியல் புரிதல் இல்லாமல் தான் எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதே ஓட்டு போட்டவங்க தான் போன திமுக ஆட்சிக்கும் ஓட்டு போட்டாங்க, போன அதிமுக ஆட்சிக்கும் ஓட்டு போட்டாங்க. அப்போ மட்டும் அவங்களுக்கு அரசியல் புரிஞ்சுது. ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட்டால் மட்டும் அரசியல் புரிதல் இல்லைன்றாங்களே, இது வேடிக்கையாக இருக்குன்னு இருக்காரு. இதை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க? நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒரு அரசியல் கவர்ச்சி இருக்குது விஜய்கிட்ட, அதனால தான் ஓட்டு போட்டாங்கன்னு. அப்போ அந்த குழந்தைங்க சொன்னதுனால தான் ஓட்டு போட்டாங்க, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? திமுக அதிமுக, திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுக மாற்று திமுக, இப்படி இவர்கள் 2 பேரும் இவர்களை நம்பி தான் இந்த தமிழக மக்கள் வந்து இன்றளவும் ஏமாந்து கொண்டிருந்தார்கள். மாறி அதாவது திமுக ஆட்சிக்கு வரப்போ மது விலக்கை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள், மக்கள் நம்பினார்கள். அதன் பிறகு அதிமுக ஆட்சிக்கு வந்தது. அதிமுக ஆட்சிக்கு வந்தது, அவங்க சொன்னாங்க பூரண மது விலக்கை தமிழகத்திற்கு தருவோம் என்று சொன்னார்கள். அதை நம்பினார்கள், அவர்களுக்கு வாக்களித்தார்கள், அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள். அதை பற்றி பேசவே மாட்டாங்க. இப்படியே நம்பி ஏமாறு இதுக்கு ஒரு மாற்றம் வராதா, இங்கே தமிழகத்தில் மலராதா என்கிற ஒரு எண்ணமும் ஏக்கமும், ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் சரியான ஒரு லீடர், அதான் நான் சொன்னேன்ல, மக்கள் ஏற்றுக்கொள்கிற, மக்களுக்கு பிடித்தமான ஒரு தலைவர், ஒரு அட்ராக்டிவ் பாலிடிக்ஸ், அது எப்படியோ கிளிக் ஆயிடுச்சு இவருக்கு. மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் ஒரு அபரிதமான பாசத்தின் விளைவுதான் இன்று அவர் முதலமைச்சராக இன்று அமர்ந்திருக்கிறார். சீமான் அவர்கள் ஒரு பேச்சில் வந்து பால்வளத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு, வேளாண் துறைக்குன்னு ஒரு அமைச்சர் விட்டுருக்காங்க, அப்படி பாடா போடான்னு ரொம்ப கோபமாக சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. விஜயோட ஆட்சியில் தேவையில்லாமல் இந்த பால்வளத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர், பொதுவாகவே பால்வளத்துறை அமைச்சர் இருப்பாங்க. சீமான் அவர்களும் இன்னும் வந்து விஜய் மேலே கோபமாக தான் இருக்கார். என்ன காரணம்? அதாவது தான் வந்து ஒரு 0 மதிப்பெண் தான் பெற்றிருக்காரு. அது கேட்டால் அது வந்து நம்ம பார்த்துக்கலாம், நான் அடுத்த எலெக்ஷன்லையும் தனியாக தான் நிற்க போகிறேன் அப்படின்றாரு. ஆனால் விஜய் அவர்கள் மேலே உள்ள அந்த காட்டம், கோபம் ஒரு துளி கூட மாறாமல், தோல்வி அடைந்த பிறகும் ஒரு மனுஷன் எப்படி ஸ்திரமாக இருக்க முடியும்? உங்களுக்கு சீமானவர்களை பிடிச்சதுனால இந்த கேள்வியை கேட்குறேன். 20 வருட அரசியல் உழைப்பை அளிக்கப்பட்டால் ஒருத்தருக்கு எவ்வளோ கோபம் வரும்? ஆனால் அவருடைய வார்த்தை பிரயோகம்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு. வாடா போடா, சபையில் சொல்ல முடியாது மா என்ற எழுத்து ஒரு கெட்ட வார்த்தை, போடா மா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் வந்து ஏன் அந்த அரசியல் நாகரிகத்தை அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் சீமான் அவர்கள்? அது வந்து அவரவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள். இப்போ அவர் வந்து அப்படி பேசுறாருன்னா ரொம்ப விரக்தியா பேசுறாரு, விரக்தி அடைந்திருக்கிறார். அவர் ரொம்ப புறந்தள்ளப்பட்டிருக்கு. அரசியல்ல இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம ஆயிட்டார்ல. சீமான் அவர்கள் வந்து இந்த நிலைமைக்கு வருவார்கள் என்று யாரும் எண்ணி பார்க்கவில்லை. அப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அவருக்கு. அந்த ஏமாற்றத்தின் விளைவுதான் அப்படி பேசுறாரு என்று. அப்ப திமுக மாதிரி தான் சீமான் அவர்களும் இன்னும் புரிஞ்சுக்கல.
மீண்டும் மீண்டும் விஜயை சீண்டிகிட்டே இருக்காங்களே தவிர தன்னுடைய வளர்ச்சியை பார்க்கல அப்படின்றத எடுத்துக்கலாமா? இன்னும் விஜய் அவர்களை திட்டிட்டு இருந்தா எப்படி அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கு அவங்களால சிந்திக்க முடியும்? இந்த தலைவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்றால், யார் வந்து தலைமை வகிக்கிறார்களோ அவர்கள் எதிர்த்தால் நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம் என்று கருதுகிறார்கள் என்று கருது. இதுவே ஒரு டாக்டிக்ஸா நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறேன். 200 யூனிட் மின்சாரம் இலவசம் இந்த விஷயத்த சொன்னார். உடனே விஜய் அவர்கள் ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தது 100 யூனிட் கிடையாது, அம்மா அவர்கள் தான் கொடுத்தது அப்படின்னு. அதே மாதிரி டாஸ்மாக் அவங்களுடைய ஊழலெல்லாம் மறைக்க முயற்சி பண்ணாங்கன்னு அப்படி சில கம்பேரிசன்லாம் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? 200 யூனிட் மின்சாரம் 100 யூனிட் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். திமுக நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு சொல்கிறது. இது டிஎம்கே ஏடிஎம்கே கட்சிகளுக்கும் நடக்கிற இன்டர் பாலிடிக்ஸ் தான். ஓகே. எப்படி அப்படின்னா, இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு யார் கொண்டு வந்தாங்க? கலைஞர் காலத்தில் கட்டப்பட்டது, கட்டி முடிக்கப்பட்டது. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் அவங்க பேரை போட்டு திறந்து வச்சுட்டாங்க. இது ஒன்றுமே வேண்டாம். இப்போ இருக்கிற தலைமை செயலகம் ஒரு அரசு மருத்துவமனையை கலைஞர் காலத்தில் சட்டசபையா வைத்தாரு. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஓமந்தூர் மருத்துவமனையை மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு கட்சிகளுமே மாற்றி மாற்றி அவங்க ஆட்சிகளுக்கு வரும் பொழுது இதை நான் கொண்டு வந்து அதை நீ கொண்டு வந்துன்னு சொல்றது சகஜ. 100 யூனிட் மின்சாரம் அம்மையார் காலத்தில் தான் அது அறிவிக்கப்பட்டது. அது உண்மையான, அது இப்போ விஜய் அறிவித்திருக்கிறார். அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதுபோல் இப்போ இவங்களுடைய ஆட்சி காலத்தில், கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் மது கலாச்சாரம், போதை கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக இங்கே புழங்கிட்டு இருந்தது. அதை மறைக்கிறதுக்கு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் அழகாகவே பேசுகிறாரு. இவங்க இணைஞ்சு ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நடந்தது இருக்கட்டும். இன்னும் கூட இவங்களுக்குள்ள ஒரு திட்டம் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? விஜய் அவர்களுடைய ஆட்சியை கவிச்சிட்டு அப்படி நம்ம வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னும் அவங்களுடைய எண்ணம் ஈடேறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அந்த அளவுக்கு விஜய் இப்போ கரெக்டாக ஸ்திரமாக இருக்காரு? தீய சக்தினா திமுக, தீர்ந்து போன சக்தினா அதிமுக. சிவி சண்முகம் அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள் ஏன் அதிருப்தியின் காரணமாக தான் டிவிக்களை சேர்ந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால், டிஎம்கே கூட கூட்டணி பேசிட்டாங்க, அதனால தான் எங்களுக்கு அங்கே மரியாதை இல்லை, அதனால நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய ஒரு துரோகமான செயல். அது நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் 6 மாதம் டைம் கொடுத்தாரு. ரொம்ப பெருந்தன்மையாக கொடுத்தாரு. நம்மளே அதை செய்திகள்லாம் பார்க்கும்போது பெருமையாக நினச்சோம். ஆனால் அடுத்த நாள்லேருந்தே நிறைய அறிக்கைகள் விட ஆரம்பிச்சிட்டாரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் கூட இந்த ஆட்சி இருக்காது, ஆட்சி கவுந்துரும் நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. இது எந்த அளவுக்கு ஒரு முன்னாள் முதல்வருடைய நாகரிகமான செயலா இல்லை நாகரிகமற்ற செயலா? 1 மாதத்தில் இவ்வளோ கேள்வி, 3 மாதத்துலேயே எல்லாமே சரியாகணும்னு எதிர்பார்க்குறாங்க. சரியாகணும் எதிர்பார்க்குறாங்க. 77 வருடம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த விமர்சனங்களை எல்லாம் ஏன் வைக்காமல் போனாங்க? ஏடிஎம்கே ஆட்சி செஞ்சப்போ ஏன் டிஎம்கே இவ்வளோ விமர்சனங்களை வைக்கல? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ எப்படியாவது இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய எண்ணம். இந்த ஆட்சியை கலைக்க வேண்டி இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது. திருப்பியும் மறுபடியும் இந்த திமுக அதிமுக ரெண்டும் மாறி மாறி வரணுன்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் இப்படி ஒரு ரொம்ப கீழ்த்தரமாக செயல்படுகிறார். விஜய் அவர்களுடைய ஆட்சி 5 வருடம் அப்படியே நீடிக்குமா? தக்ஷன் விஜய் அவர்கள் என்ன சொல்ல போறார்? என்னுடைய கருத்து என்னவென்றால், 5 வருடம் ஆட்சி செய்வதற்கு இவர்கள் வழிவிட்டால் ஒரு நல்ல ஒரு ஆட்சி தமிழக மக்களுக்கு விஜய் அவர்கள் அளிப்பார்கள் என்பது என்னுடைய பரிபூர்ணமான நம்பிக்கை. வழி விடுவாங்களா? வழி விடுவாங்களான்றது கல்ல அடிச்சுக்கிட்டே இருக்காங்களேங்க. போராடணும், இவங்க அதை எதிர்த்து போராடணும். அவர் போராடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவு அவர் ரொம்ப அமைதியாக இருக்கிறார். அமைதியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சக்தி அதிகம், துணிச்சல் அதிகம். அதனால் கண்டிப்பாக போராடுவார். நம்ம பார்க்கலாம் ஒரு காலம். நிகழ்ச்சி முடிகிற தருவாயில் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரே கேள்வி தான், விஜய் பத்திரிகையாளர்களை சந்திச்சே ஆகணுமா இல்லை சந்திக்காமையே 5 வருட ஆட்சியை முடிக்கலாம்? பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் மக்களோடு அவர்கள் உரையாடணும்னு நினைக்கிறீங்க விஜய் அவர்கள்? எஸ், அது இன்னும் கொஞ்சம் அவர் வரணும், முன் வரணும். இதுக்கு முன்னாடி யார் எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறத அவர் சரி செஞ்சால் அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும், ஒரு ஹெல்த்தான விஷயமாக தான் இருக்கும். பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டிய எல்லா அரசியல் தலைவர்களும் சந்திக்கிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா கூட பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போ அவரும் சந்தித்து பேச வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. கரூர் 41 பேர் உயிர் இழப்பு யாராலையுமே மறக்க முடியாது. இப்போ தேர்தல் நடந்துச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, ஆட்சி அமைஞ்சாச்சு. அதுக்காக சிபிஐ வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிபிஐ விசாரணை தொடங்கியாச்சு. இது யார் வசம் இந்த பிரச்சனை போகும்? செந்தில் பாலாஜியை பற்றி சந்தேகப்பட்ட விஷயங்கள், அங்கே திமுக காரங்க தான் இதை செஞ்சாங்கன்ற விஷயங்கள், இல்லை அவங்க சொன்னது விஜய் தான் கோட்டை விட்டுட்டாரு, அது இயற்கை இறப்பு அப்படின்னு, இந்த விசாரணை எதை நோக்கி போகும்? இயற்கை இழப்பாக இருந்தாலும் செயற்கை இழப்பாக இருந்தாலும் மக்கள் காலகாலம் உள்ள அளவும் மறக்க முடியாத ஒரு துயரமான, சோகமான, துக்கமான ஒரு சம்பவம். 41 பேர் இறந்திருக்கிறார்கள்.
அது இறந்த உடனே வந்து சம்மந்தப்பட்ட காவல்துறையில் வந்து வழக்கு பதியப்பட்டது. ஆய்வாளர் வந்து விசாரணை மேற்கொண்டார். அந்த விசாரணையில் தோய்வு ஏற்பட்டது. அது இப்போ கரெக்டாக இல்லை அப்படின்றதுனால சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ கிட்ட போயிடுச்சு. சிபிஐ வந்து விசாரணை மேற்கொண்டாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் மக்களுக்கும் எல்லோருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் என்னவென்றால் இது டிஎம்கே தான் செஞ்சிருக்கக்கூடும். டிஎம்கே கவர்மெண்ட் தான் திட்டமிட்ட சமூக வலைத்தளங்களில் வந்த விஷயங்கள் எல்லாமே அப்படிதான். டிஎம்கே தான் இது திட்டமிட்ட படுகொலை அங்கே நிகழ்த்தி இருக்கிறது. 41 பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்றுதான் எல்லோரும் நினைத்திருக்கிறார்கள். அப்போது இந்த எண்ணத்தை வந்து தவிர்க்க வேண்டியதும், இதற்கு வந்து கரெக்டான விளக்கம் கொடுக்க வேண்டியதும், இதற்கு மக்களுக்கு வந்து உண்மைத்தன்மையை நிரூபிக்க வேண்டியது யார்? அது கண்டிப்பாக இப்போ இருக்கிற முதலமைச்சர் தான். ஏன்னா இப்போது ஒருவேளை டிஎம்கே இந்த முறை ஆட்சி அமைத்து டிவிகே வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருந்தால் நிச்சயமாக இவர்களால் அந்த உண்மை தன்மையை வந்து நிரூபிக்க முடியாமல் போயிருக்கும். உண்மைதான். ஆனால் இப்போ வந்து 200% இவங்க நினைச்சா நிரூபிக்கலாம். அப்போ ஏன் இவ்வளோ தொய்வு ஏற்படுது? 3 முறை வந்து சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் அவர்கள் சென்று வந்தார்கள். இன்னைக்கு தான் விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இதோட விஷயம் உண்மைத்தன்மை வந்து தெரியணும் இல்லையா? 41 பேர் இறந்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய உடனடியான விசாரணையும் தீர்வும் வேண்டும். இல்லை, முக்கியமாக வந்து விஜய் அவர்கள் மேலே தான் குற்றம் சாட்டப்பட்டது. அவரே அழுதார் ஒரு மீட்டிங்கில், ஏன் மேலே கொலைப்பழி நீங்கள் சுமத்துறீங்களா அப்படின்னு திமுக பார்த்து கேட்டார். அவ்வளோ கோவப்பட்டவர், அவ்வளோ அழுதவர். இன்னும் அதே ஸ்ட்ராங்காக இருப்பாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வெளியே கொண்டு வரணும்னு நினைப்பாரா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி லேட் ஆகிடுச்சு. வந்தோடனே இவர் ஆரம்பிக்கல. அந்த தொய்வுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம்? ஒருவேளை விஜயும் கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக இருக்காரா? காலம் தாழ்த்தக்கூடாது. முதல்வராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும், அது யார் குற்றவாளி, யாரால் இது நிகழ்ந்தது, அது யாராக இருந்தாலும் வந்து மக்கள் சபையில் வந்து மக்கள் மன்றத்தில் அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஸோ காலம் தாழ்த்தினால் நீதி கூட தள்ளி போயிடும்ன்றீங்க. நீதியும் தள்ளி போகும், தடயங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வரும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அது காலம் தாழ்த்துவது வந்து ஒரு சரியான செயல் அல்ல. எல்லா அரசியல் கேள்விகளுக்குமே நீங்கள் வந்து நியாயமாக, முக்கியமாக ஜனரஞ்சகமாக பதில் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. அடுத்த பதிவுக்குள்ளே இன்னும் இந்த தமிழக அரசியலில் என்னென்ன பரபரப்பு ஏற்பட போதோ கண்டிப்பாக அடுத்தடுத்த கேள்விகளை நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.